பெண்களுக்கு நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவளை சுற்றி இருக்கிற அவளோட குடும்பம், சொந்த பந்தங்கள், சமூகம் இதெல்லாம் தாங்க மேஜரான பிரச்சனை அப்படின்றத ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி லைனை ரொம்ப பயங்கரமான வழியோடு கொடுத்துருக்கிற படம் தாங்க. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ லாக்டவுன். படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பொண்ணு அவள் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய பிரச்சனை அவளுக்கு வருது. அந்த பிரச்சனை அதுவும் லாக்டவுன் டைமில் வருது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பிரச்சனையை எப்படிலாம் சால்வ் பண்ணா, அந்த பிரச்சனையிலேருந்து அவள் எப்படி வெளியில் வந்தா, இதுக்கெல்லாம் நடுவில் அவள் அனுபவித்த நிறைய வேதனைகள் என்னென்ன, ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு ஒரு சமூகம், குடும்பம், அவளை சுற்றி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறோன்றதே தெரியாமல் அவன் பொண்ணுங்களை ஒரு சமூக அந்தஸ்தாக மட்டும் பார்த்து, அவளை ஒரு பொருளாக மட்டும் பார்த்து, அவளை எந்த அளவுக்கு கொடுமையான சுச்சுவேஷனில் ஆளாக்குறாங்க அப்படின்றத ஒரு லைவ் சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்து இவ்வளோ பெரிய ஸ்டோரியாக எடுத்து நேரேட் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு சில சம்பவம் வரும் பாருங்க. வா, முடியாது. பொண்ணுங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனைலாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேஜரான காரணம் குடும்பங்கள், அவங்கள பார்த்துக்கிற விதம், அவங்கள பார்க்குற விதம், இதெல்லாம் தான் காரணம் அப்படின்றத சீன் பை சீன், லைன் பை லைன் ஒவ்வொரு விதத்துலையும் அவர் வேற லெவல் சொல்லியிருப்பாரு டேரக்டர். பட் மெசேஜாக சொல்லியிருக்கிற விதம் மட்டும் தன்னோட ஃபேமிலியை இவங்க பயங்கரமாக நம்பணும். ஆனால் இவங்க கன்வே பண்ணியிருக்கிற படத்தோட மெசேஜ் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, குடும்பம் இவங்களை நம்பாமல், இவங்களை பெருசாக கேர் பண்ணிக்காமல், இவங்க மேலே சில விஷயங்களை திணிச்சு அதனால பெண்கள் பாதிக்கப்படுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறதும், கடைசியாக சொல்லியிருக்கிற கருத்துமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் படத்தோட மொத்தமான கதைக்களமாக பார்த்தோம்னா, பொண்ணுங்கள் நிறைய பிரச்சனையில் பாதிக்கப்படுறதுக்கு குடும்பமும் ஒரு மேஜரான காரணம் அப்படின்றது இந்த படத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த நம்ம மெயின் கேரக்டரான ஹீரோயின் எவ்வளோ பிரச்சனையை எந்த அளவுக்கு வலி மிகுந்ததாக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமோ, அந்த வலியும் வேதனையும் அவங்க அனுபவிக்கிறத சேரில் உட்காந்துருக்கிற நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையில் லாக்டவுனில் இப்படி ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலையும் விஷுவலைஸ் பண்ணியிருந்த விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கபலமாக இருந்த பிஜிஎம், இந்த ஸ்டோரி லைன் எழுதும்போது கடைசியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரும்போது இவளுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது உண்மை சம்பவத்தை தழுவுனதாக இருந்துச்சா, இல்லை இந்த கதையோட சுவாரஸ்யத்தையும் அந்த வழியோட உச்சபட்சம் இந்த அளவுக்கு போயிருக்கு, ஒரு பொண்களை இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதுலேருந்து ஒவ்வொருத்தரும் மாறணும் அப்படின்றதுக்காக இந்த படத்தை இயக்குனர் இப்படி வடிவமைச்சாரா அப்படின்றது அவருக்கு மட்டுமே தெரியும். பட் இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க. குடும்பத்தோட ப்ரெஷரு, மானம், மரியாதை, மட்டை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தூக்கி அவங்க தலையில் வச்சு அவங்கள படுத்தாதீங்க அப்படின்றத ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் சொல்லியிருக்கிற இயக்குனருக்கு நான் ரொம்ப பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சார், தேங்க்ஸ் ஆஃப் யூ சார். வேற லெவல் சப்ஜெக்டை சொல்லியிருக்கீங்க. பட் ரொம்பவே பெயின்ஃபுல்லான சப்ஜெக்ட் சார். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் சில விஷயங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். அப்போ தான் அவங்க படுற கஷ்டத்தை வச்சே உங்களால் என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல படங்க.